மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சாணக்கியா மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட பல முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு எங்கள் குரு பாண்டே சார் கொடுத்துருக்காரு. வணக்கம் சார், வாய்ப்புக்கு நன்றி சார். சார், பேட் கேர்ள் டீசர் பயங்கரமாக பிரச்சனையில் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கம்யூனிட்டி சம்மந்தமாக ஒரு பிராமின் கம்யூனிட்டியை மீண்டும் அது ஒரு தவறான ஒரு இதில் காமிச்சிருக்காங்க. டீசர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களோட முதல் தாட் பார்த்த உடனே எப்படி சார்? 5-6 விஷயங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று, கருத்து சுதந்திரம். அது நம்ம கருத்து சுதந்திரத்தை நம்ம தடை பண்ணவே முடியாது. அதை வரையறைப்படுத்தணும், அதுதான் முக்கியம். கருத்து சுதந்திரம் தடை பண்ணால் அது நியாயமற்றதாக இருக்கும், யாருக்காக இருந்தாலும். அதை வரையறைப்படுத்தணும் எப்படிங்கிறது. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது கட்டாயமாக பேசப்படணும். ஆனால் அதில் குறிப்பிட்ட ஒரு ஜாதி அடையாளப்படுத்துறதுங்கிறது சரிதானா அப்படிங்கிற பார்க்கணும். இப்படி வேறு எந்த ஜாதியாவது அடையாளப்படுத்த முடியுமா அப்படிங்கிற பார்க்கணும். பிராமண சமுதாயத்தை அடையாளப்படுத்தி அவங்க சொல்கிறாங்க, இந்த சொசைட்டியில் இது மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்க சார், அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி இந்த 2K கிட்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை. நம்ம அதை அட்ரஸ் பண்ணோம்னா ஐ வெல்கம் இட், நோ டவுட். ஆனால் அது குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடணும். அது மெட்ரோ மைல் ஆக வெஸ்டர்னைஸ் ஆக இது மாதிரியான விஷயங்கள் பெரிய பிரச்சனை நடக்குது. அவங்களுக்கு எது வாழ்க்கை எது சந்தோஷங்கிறது தெரியல. அந்த குழப்பம் இந்த ஜெனரேஷனுக்கு இருக்குது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளப்படுத்தி சொல்லும்போது அவங்களுடைய நோக்கம் நமக்கு கேள்விக்குள்ளாது. அதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். எதிர்ப்பு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, 100% எதிர்ப்புலாம் இருக்குன்னு நினைக்கல. இதில் மகிழ்ச்சி அடைபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கடந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு ஒரு அற்ப சந்தோஷம் அடையக்கூடியவர்களும் நிறைய இருக்கிறாங்க. அது இந்த எமோஷன்ஸ் வேரியண்ட்டாக தான் இருக்கே தவிர எல்லோரும் எதிர்க்கிறார்கள், எல்லோரும் வரவேற்கிறார்கள்ங்கிறது இல்லை. ஒரு குதூகலம் ஒரு குரூப்கிட்ட இருக்குது, ஒரு வேதனை இன்னொரு குரூப்கிட்ட இருக்குது. அதை என்ன பண்ணிட்டு போகிறாங்கப்பா, நம்ம பிடிச்சா பார்ப்பா, பிடிக்காட்டி போப்பா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி கடந்து போகிறவருக்கு. அந்த சமையல் சாப்பாடு அன்னபூரணி ஒன்று பண்ணாங்கல்ல, அது மாதிரி அந்த படம் எவ்வளோ ஹிட்டாக ஓடி எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சங்க எல்லாருக்கும் தெரியும். மக்கள் புறக்கணிச்சு போயிடுறாங்க, ஆமாம் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கருத்து மக்களுடைய எண்ண ஓட்டத்தின் பிரதிபலிப்பாக இல்லாமல் அது வலிந்து திணிக்கிறதா இருந்தால் அது உலக நாடுகளில் போய் திரைப்பட விழாக்களில் போய் நம்முடைய நாட்டுடைய அவமரியாதைக்கு உதவுமே தவிர அந்த குறிப்பிட்ட சமூகத்தை பற்றின தப்பான பிம்பம். ஒரு காலத்தில் இந்திய மக்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களாம் பாம்பாட்டிகள், யானையை வச்சுட்டு இருப்பாங்க, காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை வளர்க்குறதுக்கு பிராமணர்கள்லாம் மூட நம்பிக்கை கொண்டவர்கள், பிற்போக்குவாதிகள், குடும்பத்தில் அழுத்தம் இருக்கும், எதிர்காலம் பீரிட்டு பெண்கள்லாம் எழறாங்க அப்படி இப்படின்னு நிறையா வருமே தவிர ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிற உதவுமே தவிர களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னு. பிராமண சமூகம் எப்போவுமே முற்போக்காக இருந்திருக்குங்கிறத பார்த்துருக்கோம். எல்லா முற்போக்கு, இன்னும் சொல்லப்போனால் இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த படத்தை இயக்கக்கூடிய பெண் ஒரு பிராமணர். நிறைய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மொழி வழி மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பார்த்திங்கன்னா அது பிராமணர்களாக இருப்பாங்க. டாக்டர்கள், வக்கீல்கள், ஆடிட்டர்கள்னு எல்லா இடத்துலையும் அவங்க படிப்பால் அடுத்த நகர்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்க முற்போக்கில் யாருக்கும் சலைச்சவங்க இல்லை. பட் அவங்களை இது மாதிரியான ஒரு அடக்குமுறை கும்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. திரு வெற்றிமாறன் போன்ற ஒரு சிந்தனாவாதி, ஒரு பெரிய சிந்தனையாளர், ஒரு எழுத்தாளர், படிப்பாளி, அவருக்கு எப்படி ஒரு படத்தை சொல்லணுங்கிறது தெரியும். அந்த மாதிரி அசுரன் மாதிரியான படங்களெல்லாம் எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருந்தாருங்கிறது தெரியும். அந்த இடத்துல அசுரன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவரையோ பாதிப்பு உள்ளானவரையோ ஜாதி காட்டியிருக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அது பல இடங்களில் உதாரணமாக ஜேபி மாதிரியான படங்கள் கூட நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன். அப்போ அவருடைய கவலை தெரியுது. நம்ம ஒரு பட்டியலின சமூக மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஆனால் கொடுமைப்படுத்துனது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ நான் அன்னைக்கு நினச்சேன் அப்படி கொடுமைப்படுத்துனது யாருன்னு காட்டாது உங்களுடைய நியூட்ராலிட்டிக்கான அடையாளம்னு. இன்றைக்கி நீங்கள் பிராமண சமூகத்தை வெளிப்படுத்தி பேசும்போது அன்னைக்கு உங்களுக்கு பயம் இருந்தது, இன்றைக்கி பயம் இல்லை. இந்த சமூகத்தை நம்ம எவ்வளோ நாள் அடிச்சுக்கலாம், அந்த சமூகத்தை சொல்ல முடியாதுங்கிற ஒரு அச்சமா அப்படிங்கிற கேள்வி இருக்குங்களா. நான் எப்பயுமே எல்லா சமூகத்தையும் அடையாளப்படுத்துவேன் சார். நான் உள்ளதை உள்ளபடி கண்ணாடி மாதிரி சார் எங்களுடைய படங்கள்லாம் அப்படின்னு சொல்லி தான் வேறு விஷயம். அங்கே போனால் கொஞ்சம் ரசம் பாஞ்ச கண்ணாடியாக இருக்கும், இங்கே பளிச்சுன்னு வர கண்ணாடியாக இருக்கும்னு அந்த நோக்கம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இன்னமும் திரு வெற்றிமாறன் அவருடைய நோக்கத்தை நான் சந்தேகிக்க விரும்பலை. எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பரிச்சயம், என் மீது பெரிய அன்பு கொண்டவர். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குங்கிறது மட்டும் உண்மை இல்லை. நோ செகண்ட் தாட். நிறைய பேர் அதில் புண்பட்டுருப்பாங்க. அந்த நோக்கம் பொழுதாக இருக்கணும். ஏன்னா அவங்க படத்தில் டீசர் தான் நம்ம பார்த்துருக்கோம். படத்தில் வேறு ஒன்று அட்ரஸ் பண்ணுவாங்களா இருக்கும்.
ஆனால் அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து இந்த குழப்பத்தை ஏற்படுத்துது. நம்ம 2 மணி நேரம் படத்தில் 1.25 மணி நேரம் ஒரு பாலியல் வன்முணர்ச்சியை காட்டிட்டு கடைசி 15 நிமிஷம் அந்த வில்லன் திருந்துற மாதிரி காட்டுறதுனா அந்த நோக்கம் வந்து பாலியல் வன்முணர்ச்சிக்கு எதிரானது இல்லை. நாங்கள் வந்து பாலியல் வன்முணர்ச்சி பெற்ற விழுப்புணர்வு படம் சொல்லி சொல்ல முடியாது. ஒரு பேட் டச் குட் டச் பற்றி நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேட் டச் வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் குட் டச் பேட் டச் சொன்னோன்னா அது இல்லை. ஸோ ஒரு பாடம் கற்பிக்கிறதோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதோ படங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து படமே பார்க்காம வந்து பார்வையற்றவர்கள் இல்லை. நம்ம வந்து நிறைய இது பார்த்துருக்கோம், ஒரு கவனம் இருக்குது. அப்போ இது போன்ற படங்கள் அன்னபூர்ணி படங்களோட நோக்கம் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி டேரக்டர் பிராமின் அப்புறம் எடிட்டர் பிராமின்ங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு வெற்றிமாறன் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் என்னோட கொஞ்சம் ஒப்பீனியன் தான் சொன்னேன், நிறைய பேர்கிட்ட சஜஷன் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு ட்ரிக்கி டூல் பார்த்துக்குங்க. இந்த பிராமண சமுதாயத்தை பற்றி நிறைய யார் விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரதானமாகவும் வெற்றி பெறக்கூடிய அவைகளையும் ரொம்ப கவனம் பெற்றோம் யார் பண்ணியிருப்பாங்க? பாலச்சந்தர் நிறையா பண்ணியிருப்பார், மணிரத்னம் நிறையா பண்ணியிருப்பார். இப்போ அவங்கள வச்சு நீங்கள் வந்து இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் இருக்கும், அது பாக்யராஜோட படம். அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் போட்டு பாலகுமார்னு போட்டிருப்பாங்க. அது டைரக்ஷன் வந்து பாக்யராஜ் படங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஒரு சேஃப் கார்டுக்கு பாலகுமார் வந்து ஒரு பிராமணர். இதை மாதிரி வந்து அவர்கள் கையை வச்சு அவருடைய கண்ணையை குத்துறதுங்கிறது இது ரொம்ப காலமாக நடக்கிற வழக்கம். அது அவங்களும் வந்து இதில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஈல்டாகி ஓகே நம்ம சொல்லாமல் யார் சொல்ல அப்படின்னு நீ சமூகத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்லுங்கள். நமக்கு வந்து பாம்பே படத்தில் கிட்டி ராஜா கிருஷ்ணமூர்த்தியை வந்து ஒரு இஸ்லாமியராகவும் நாசரை வந்து ஒரு பிள்ளைமாராகவும் காட்டுற அளவுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு அப்படியே வந்து ரியல் கேரக்டர் அவங்க வேற ஒரு கம்யூனிட்டி, ஆனால் இந்த இடத்துல வேறு கம்யூனிட்டி வரும்போது அதில் வந்து ஒரு பெரிய ஒரு தார்மீகம் தெரியுது. ஆனால் மற்ற இடங்களில் எப்படி போகும்போது ஒரு யோசனை வருது. தெலுங்குலையும் மலையாளத்தையும் வேறு மாதிரி கொண்டு வந்து இப்போ என்னென்ன வட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. வட இந்தியாவில் இந்த மாதிரி தமிழ் சமூகத்தில் ஏற்கனவே பிராமணர்களை வந்து இழித்தும் பழித்தும் பேசி அவங்க வந்து ஒதுங்கி போகிறவங்க நல்லா தெரிஞ்சு அவங்கள வந்து என்னன்னாலும் பண்ணலாங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்போ வந்து அதில் இன்னமும் அதிகமான இந்த மாதிரி விஷயங்களை அவர்களை வச்சே பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு நியாயமற்றது, ஒரு ஏற்புடையதில் தான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தா. சார் அதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் லைக் விஜய் சேதுபதி அவங்களுடைய அனுபவம் பற்றி சொன்னீங்க, சாரி டு இன்டரப்ட், அவங்களுடைய அனுபவம் பற்றி சொன்னீங்க. இது நடந்திருக்காதுன்னு நான் சொல்லலை. பிராமணர்கள் வந்து உத்தமர்கள், பிராமணர்கள் மாதிரி சிரேஷ்டர்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாதுலாம் நான் சொல்ல வரல. எல்லா சமூகத்துலேயும் சில துரோகிகள் இருப்பாங்க. அது வந்து கம்யூனிட்டியாகவே, நான் வந்து கேஸ்டாக இல்லை, கம்யூனிட்டியாகவே தமிழர்களில் துரோகி இருப்பாங்க, எதிரிகளில் இருப்பாங்க, கெட்டவங்க நல்லவங்க இல்லாதே. நான் சொன்னேன் ராமனுடைய காலத்தில் ராவணன் வாழ்ந்துருக்கிறான். நீங்கள் அந்த யுகங்கள்லேயே அந்த பிரச்சனைங்கும் போது நீங்கள் இன்றைக்கெல்லாம் பேசணும்ல. எல்லா பட்டியலத்துலேருந்து செட்டியார்லேருந்து நாடார்லேருந்து வன்னியர்லேருந்து எல்லா சமூகத்திலையும் 4 நல்ல ஒரு 2 கெட்ட இருப்பாங்க எல்லாம். அது வந்து அப்போ இந்த சமூகத்துலேயும் 4 தப்பான மனிதர்கள் இருக்கலாம், 4 தப்பான பெண்கள் இருந்தலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரியல் டைம்னு சொல்ல நீங்கள் ஆட்டோ சங்கருடைய கதை எடுக்கிறீங்க. ஆட்டோ சங்கருடைய கதை எடுத்தால் அது ஆட்டோ சங்கர் கதையாக இருக்குமே தவிர அவர் சார்ந்த கம்யூனிட்டியோட கதையாக இருக்க முடியாது. வீரப்பனுடைய கதை எடுத்தால் வீரப்பனுடைய அவருக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், சரிங்களா? அப்போ அவருடைய கம்யூனிட்டி இழிவுபடுத்துறமான முயற்சி வரக்கூடாது. அங்கெல்லாம் குளோரிஃபிகேஷன் வருது. ஆட்டோ சங்கர் பற்றி கதை எடுத்தால் குளோரிஃபிகேஷன் வருது, வீரப்பனை பற்றி கதை எடுத்தால் குளோரிஃபிகேஷன் வருது. ஆனால் பிராமணர் பற்றி கதை எடுத்தால் மட்டும் கிரிட்டிசிசம் வருது. அது கிரிட்டிசிசம் எப்படி கொஞ்சம் அக்லியா, நான் ஐ வாண்ட் டு ஹேவ் மல்டிபிள் செக்ஸ், நான் என் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், நான் சந்தோஷமாக. எது சந்தோஷங்கிறது யார் அட்ரஸ் பண்ணுவா? நான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்க உனக்கு பிடிக்கலையா அப்படின்னா நான் பப்புக்கு போய் சிகரெட் அடிச்சுட்டு டிஸ்கோத்தை போய் பல பேரோட படுத்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு வந்து சந்தோஷமா? அப்போ நீங்கள் எதை கற்பிக்கிறீங்க? அண்ட் இந்த உலகம் நீங்கள் நல்லது கெட்டது ரெண்டையும் எடுத்து வச்சா நான் கெட்டது தூக்கி போட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிற மாதிரியா இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் இன்றைக்கி கூடிய நியூ ஜென்ரேஷன் வந்து அவர்கள் எதையுமே ஆழமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. அப்போ சினிமா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் மீடியத்தில் நீங்கள் வந்து முழுக்க எது தான் என்ன எடுத்துப்பாங்க? அந்த அம்மா திட்டுது அப்படிங்கிற உங்களுக்கு உரிக்கும். ஆமாம் அம்மா எப்போயுமே அப்படி தான் மோசம், அப்பா வந்து அழுகுற, ஆமாம் அப்பா என்னைக்கு உருப்படியாக பேசியிருக்காரு, ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அந்த பப்புலாம் பாரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதுதான் அவங்க கண்ணில் அட்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வருத்தப்பட்டாருங்கிறதோ அவங்க அம்மா அழுதாங்கிறதோ அதெல்லாம் இருக்காது. அண்டு இந்தியாவிலேயே அதிகமாக சூசைட் நடக்கக்கூடிய 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ கேரளாவும் தமிழ்நாடு போட்டி போட்டுருக்கு எது அதிகமான சூசைட். அப்போ இந்த இடத்துல வந்து இப்படிலாம் பண்ண நான் சூசைட் பண்ணிடுவேன் சொல்லி வச்சா அது என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வைக்குது? நீங்கள் வைங்க டீசரில் எதை வைக்கிறீங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. நீங்கள் வந்து நரேந்திர மோடி கேள்வி பண்ணுங்க, கொரோனாவை கேள்வி பண்ணிக்கோங்க, கொரோனாவுக்கு தட்டு வச்சு அடிச்சதை கேள்வி பண்ணிக்கோங்க. உலக நாடுகள் முழுக்க வியந்திருக்கு. நீங்கள் தட்டை வச்சு கேள்வி பண்ணி என்ன பண்ணிங்க? உலக நாடுகள் முழுக்க இருக்கு. நம்ம இந்தியாவில் பிஜேபியும் 4-5 பேர் பத்திரிகையாளர் வந்து நரேந்திர மோடி சப்போர்ட் பண்ணலாம் சார். டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜோ பைடனுக்கும் உலக நாடு மட்டத்தில் என்ன சார் அவசியம் இருக்குது? அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? உலக நாடுகளிலே கோவிட் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ண நாடு இந்தியா. அவங்களுடைய வேக்சினேஷனாக இருக்கட்டும், வேக்சின் கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க போட்டதாக இருக்கட்டும், 140 கோடி மக்களுக்கு வேக்சினேட் பண்ணுறது சாதாரண விஷயமா சார்? ப்ளஸ் உலக நாடுகளுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், என்ன ஆப்பிரிக்க நாடுகளில் கொண்டாடுறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் கொண்டாடுறாங்க, எல்லா நாடும் கொண்டாடுறாங்க. இந்தியாவுடைய மேனேஜ்மெண்ட் அது எக்கனாமிக்கலாகவும் சரி, மெடிசினலாகவும் சரி, சயின்டிஃபிக்காகவும் சரி, இன்னோவேட்டிவாகவும் சரி, அவ்வளோ விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துறாங்க அந்த கோவிட் பீரியடில் மட்டுமே.
நம்மளுடைய தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அது எவ்வளோ சமாளிச்சாங்கன்னு போட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டாங்க. அது எப்படி என்ன பண்ணி அது வந்து இந்தியாவுடைய செயல்பாடை உலகம் இயக்குது. அதை நீங்கள் கேள்வி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் அந்த நோக்கம் கேள்விக்குள்ளாகுது. நீங்கள் வந்து இப்போ தட்டை வச்சு அடிச்சா கோயில் கோ கொரோனா கோவிட் போயிடுவான்னு கேள்வி பண்ணக்கூடிய அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க நாம வச்சுட்டு, அதாவது அதுவும் அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு இது பண்ணுற மாதிரியும் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் இல்லை. பண்ணிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து நான் ரஜினிகாந்த் அவர் உட்காந்து வாசலில் உட்காந்து அடிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஷாருக் கான், சல்மான் கான்லேருந்து எல்லா கானும் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து தட்டில் வந்து அடிச்சுட்டு இருந்தால் கோவிட் ஓடிருங்கிறது இல்லை. இது ஒட்டுமொத்தமான ஒற்றுமைக்கான ஒரு அடையாளம். ஏன் அதற்கு பிறகு அந்த தட்டில் அடித்து எல்லாம் பண்ணி நம்ம ஒரு நாள் பண்ணும்போது தான், அதற்கு முன்னாடி ஒரு நாள் லாக்டவுன், 2 நாள் லாக்டவுன், 1 வீக் லாக்டவுன் போய் மந்த் ஃபுல்லாக லாக்டவுன், இன்ஃபினிட் லாக்டவுன் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ மென்டலி மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான சைக்காலஜி. எல்லாரும் விளக்கேற்றுங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் விளக்கேற்றினா, நான் என் வீட்டில் விளக்கேற்றிருக்க மாட்டேன். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுனதை பார்த்து ஓகே எல்லாருமே ஏற்றுறாங்க விழுத்துறது, அப்போ நம்மளும் ஏற்றலாமோ அப்படிங்கிற இடத்துக்கு வருவேன். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் ஒற்றுமை. ஏன்னா இதில் வந்து ஒரு கம்யூனிட்டி வைரஸ், அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவக்கூடியது. அப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து அது ஒற்றுமையாக இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணால் தான் சரி பண்ண முடியுங்கிற முயற்சி. அதுக்கு தான் வந்து விளக்கேற்றுங்கன்னாங்க. அதுக்கு தான் வந்து தட்டில் வச்சு அடிச்சு சொல்லுங்க. இது வந்து உடனே ஓடிட மாட்டோம். இல்லை, எல்லாரும் ராணுவ வீரர்கள் வராங்க. ராணுவர்களுக்கு வந்து எல்லாரும் செல்யூட் பண்ணாங்கன்னா உடனே ராணுவ மரியாதை கிடைச்சுமா? அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க வேண்டாமா? எல்லா ராணுவர்களுக்கும் நம்ம யார் ரோட்டில் பார்த்தாலும் செல்யூட் அடிப்போம். 10,000 சம்பளம் குறைச்சிக்கணும். இந்த 400 ரூபா ஒத்துக்கிடுவாங்களா? அது ப்ராக்டிகாலிட்டி வேறு. ஆனால் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ கோவிடுக்காக ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் உட்காந்துருக்காங்க, பிளேயர்ஸ் இருக்காங்க, அந்த முன்கள பணியாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. அதை நீங்கள் கேள்வி பண்ணீங்கன்னா அதை தான் வந்து நோக்கம் வந்து கேள்விக்குறியார்கள். நீங்கள் பிராமணர்களை நீங்கள் வச்சுக்கோங்க, பிராமணர்கள் மட்டுமே இது பண்ணாங்கன்னு சொல்கிறதே ஒரு தப்பு. ஒட்டுமொத்த இந்தியாவும் கோவிட் பீரியடில் அரசுக்கு துணையாக இருந்தது, மோடிக்கு துணையாக இருந்தது, பிஜேபி துணையாக சொல்ல அரசுக்கு துணையாக இருந்தது. அதனால தான் நம்மளால் ஈஸியாக வெற்றி கொள்ள முடிஞ்சது. சார், அதே மாதிரி இந்த செலிபிரிட்டிஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாரஞ்சித் அவர்கள், இவங்க எல்லாமே வந்து சோஷியல் மீடியா சரி பண்ணுறாங்க. குறிப்பாக விஜய் சேதுபதி வந்து அந்த கமெண்ட்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க கண்டிப்பாக டீசர் பார்த்துட்டு இதை பண்ணாங்களா? பார்த்துருந்தா கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் அவங்களும் நோட் பண்ணியிருப்பாங்களா சார்? அவங்களுக்கெல்லாம் உறுத்தாது. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. என்ன திரைக்கலைஞர்கள் வந்து ஒரு படைப்பாளியாக பார்ப்பாங்க. அவங்க வந்து ஆனால் அது வந்து அவங்களுக்கு உறுத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நார்மலாக உறுத்தாது. அந்த கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ணுறது தான். கீழே என்ன வரும்னு தெரிஞ்சுட்டு அதை வரணும். அப்போ எதுக்கு அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து அதை நீங்கள் வரவேற்காமலே இருந்துடலாம்ல. உங்களுக்கு உங்களுடைய கருத்து வேணும், மற்றொரு கருத்து வேண்டாமா? புரியுங்களா? நீங்கள் படம் வெளியிட்டீங்க, கருத்து சுதந்திரம். அதை பற்றி கமெண்ட் பண்ணீங்க, கருத்து சுதந்திரம். நீங்கள் கமெண்ட் பண்ண பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாதா? அங்கே எங்கே போச்சு கருத்து சுதந்திரம்? அப்போ நான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவேன், நீ கமெண்ட் பண்ணாத, என்ன கணக்கு? எப்படியா இருந்தாலும் வரத்தானே செய்யும். நீங்களே சொன்ன போல இதற்கு எதிர்ப்பும் இருக்குது தானே செய்யுது, ஆதரவு இருக்குது மறுக்கலை. விஜய் சேதுபதி, தனுஷ் அப்படிங்க ஒரு கலை. இன்னொரு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிமாறன் மாதிரி, காஷ்யப் மாதிரி, இது மாதிரியான ஒரு பெரிய திரை கலைஞர்கள் தான் அவங்களுக்கு எப்படி இந்த படம் சொல்லணும்னு தெரிஞ்சவர்களாம் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க. அப்போ இன்னும் ரொம்ப வலுவாக பேசுகிறேன். நான் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு சைடுக்கான ஒரு படமாக நிறைய முயற்சி பண்ணார். அப்போ அதுக்கு கதை பற்றின ஒரு டிஸ்கஷனுக்கு என்கிட்ட வந்து டவுட் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், முதல்ல இந்த மாதிரி ஒரு இயக்க ரீதியான படங்கள் பண்ணுறதை நிறுத்துங்க, படத்தை ஒரு கலை படைப்பாக பண்ணுங்கள், உங்கள் படத்தில் கலை வடிவத்தை சேருங்க. என்னை உள்ள படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி அது மாதிரிலாம் பண்ணார். நான் சொன்னேன், நான் வந்து ஒரு பிரபலமான நடிகர் கிடையாது, நான் என்னை வச்சு அந்த படத்துக்கு நான் என்ஹான்ஸ் பண்ணி ஒன்று பண்ண போகிறது கிடையாது, நல்ல பிரபலமான ஆர்டிஸ்ட்டை கூட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். இதுதான் கணக்கு. நீங்கள் வந்து மாரி செல்வராஜோடைய படமோ, பாரஞ்சித்தோடைய படமோ, வெற்றிமாறன் அவர்களுடைய படமோ, இவர்கள் எல்லா பெருமக்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலை வடிவத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ணன் அமீருடைய படமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டு பார்த்தீங்கன்னா அசத்திரும். கலர்லேருந்து, ஃப்ரேம்லேருந்து, லைட்லேருந்து, க்ரூலேருந்து, கேஸ்டிங்லேருந்து, அந்த ரிச்னஸ்லேருந்து, ஸ்டோரி டெல்லிங்லேருந்து, நெரேட்டிவ்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, வசனத்துலேருந்து அது செதுக்கி பண்ணுவாங்க. அப்போ வெகு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம மாரி செல்வராஜுடைய அந்த படத்தில், வாழை படத்தில் ஒரு சீனில் வந்து அந்த ஹீரோயினுடைய தம்பி, எங்கள் அப்பாவுடைய ஒரு முக்கியமான அடையாளத்தை நான் வச்சுருந்தேன், அதை வந்து யாருக்கு கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், அதை நான் வந்து நீங்கள் தான் தகுதியான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவுக்கு கொடுப்பார். அது என்னென்னா ஒரு கதிரறிவாள் சின்னம், சுத்திரறிவாள் சின்னம். அது வந்து அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து போராளி இருந்தார். அது வந்து ஒரு சாதாரணமான பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ். அந்த கொஞ்சம் அந்த படத்துடைய அந்த நெரேட்டிவை வந்து ஒரு வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். அந்த கதிரறிவாள் சுத்திரறிவாள் சின்னத்துக்கு பதிலாக அங்கே தாமரை சின்னம் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிக்கும். வேறு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. படமே வந்து இப்போ வேறு மாதிரி போயிருக்கும். படத்தே வந்து வேறு மாதிரி அந்த வாழை படத்துடைய கலை வடிவம் காணாமல் போயிருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு பாட்டை வச்சது, பியூட்டிஃபுல்லாக வச்சது. அந்த படத்தில் வந்து அந்த ஷூட்டிங் பாட்டை திரும்பி வந்து கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்து அங்கே எப்படி நடந்துச்சு அதில் வந்து அந்த இடத்துல வந்து அருமையான ஒரு கிராமிய பாட்டை வச்சிருந்தோம். அந்த படம் வந்து ஆர்ட் ஃபார்மில் வந்து அது உச்சம். அந்த படம் அது வாழை வந்து பியூட்டிஃபுல்லான படம். அது வந்து ஹையஸ்ட். அது அவ்வளோ மாதிரி ஆச்சரியமான மேக்கிங்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துடாது. ஆனால் அந்த இடத்துல டக்குன்னு இடையில வந்து ஒரு சீனில் வந்து ஒரு சுத்திரறிவாள் சின்னத்தை வந்து இங்கேருந்து மாற்றி வராங்க. அதுக்கு பேர் ஒரு ரெட்டலை சின்னம்.
அதுக்கு பதிலாக ஒரு தாமரை சின்னம் வச்சு பாருங்க கருத்து. அப்போ இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக கலை வடிவம் பண்ணக்கூடியவங்க சந்து சாக்கில் அப்படி நைஸாக உள்ள கொண்டு வந்துறாங்க. அதை தான் மற்றவங்களுக்கும் சொன்னேன். உங்களுக்கு அப்படி தெரியுன்னா நீ கலை வடிவத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் வந்து இயக்க போராளி மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே படிக்க மாட்டாங்க, அதில் யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வெகு மக்களுக்கான விஷயத்தில் நீங்கள் கொண்டு வந்தால் அதில் திரு வெற்றிமாறன் போன்றவர்கள் மாஸ்டர்ஸ். அவங்க வந்து அவங்களுடைய கிராஃப்டிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து நோ சர்ப்ரைஸ், அவங்க வந்து அது ஒரு பெரிய ரீச்சை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்றைக்கி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போகுது, அங்கே போய் நம்ம பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு போனால் அது வந்து உதவலாம்னு நினைக்கிறேன். சார் இப்போ அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய படங்கள் துள்ளுதோ இளமை, வல்லவன், அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் ரெட்டி, இப்போ வந்திருக்கிற படங்கள் வரைக்குமே வந்து இந்த மாதிரி மேல் ரிலேட்டடாக நிறைய பண்ணுறாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து அமைதியாக இருந்திருக்கீங்க. ஒரு ஃபீமேல் வராங்க அப்படிங்கிற போது வந்து அந்த ஒரு அவங்களுக்கான உரிமையை வந்து நீங்கள் வந்து பறிக்கிறீங்க. இது அவங்களோட ரைட்ஸ், அதை வந்து அந்த ஈக்குவாலிட்டிக்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வல்லவனோ துள்ளுவதோ இளமையோ நீங்கள் என்ன படம் சொல்லிங்களோ அந்த படத்தை பார்க்கல. இப்போ இந்த படத்தையும் நான் பார்க்காத மாதிரி, இந்த படத்தை நான் வந்து ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய நான் படங்கள் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒன்று எதிர்க்கலங்கிறக்கா இன்னொன்று எதிர்க்காமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மேல் ஃபீமேல்னு பிரிச்சும் பார்க்கக்கூடாது. கெட்டு போகிறதுங்கிறதுக்கான விஷயமா இருந்தால் அது மேலாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் சமூகத்தில் யாராவது ஒருத்தர், அண்ணன் வெற்றிமாறன்லேருந்து அனுராக் காஷியிலேருந்து யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கலாச்சாரத்துக்கு வந்து ஆதரித்து சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் போகிறது ஆண்கள் தானே. 98% ஆண்கள், ஒரு 1-2% வேணால் பெண்கள் போகலாம். அப்போ ஆண்கள் சமாச்சாரத்தை ஏற்பாங்களா? அவங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேன், இவங்களுக்கு ஏன் சொல்லணும்? அப்போ பெண்களும் குடிக்க போனால் இன்னும் பதறுவோம் நம்ம. ஏன்னா இது வரைக்கும் குடிக்காமல் இருந்த பெண்கள் குடிக்க போயிட்டாங்களே நம்ம கவலைப்படுவோம். அப்படி தான் சமூகத்தை பற்றி கவலைப்படணும். தவிர ஆண்கள்லாம் கெட்டு போனால் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பேட் பாய் ஆனால் சொல்ல மாட்டேன், பேட் கேர்ள் ஆனால் சொல்ல. பெண்கள் வந்து இந்த நாட்டின் கடைசி நம்பிக்கை. நம்ம எப்படி சிலர் பார்க்குறோம், கிராமத்தவர்கள், விவசாயிகள், அதை மாதிரி பிராமணர்கள், அதை மாதிரி வந்து இந்த பெண்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கோர். இவங்க வந்து இந்த குரூப்பை நம்ம காலி பண்ணிட்டோம் அப்படின்னா, கிராமத்தையும் விவசாயத்தையும் பெண்களையும் காலி பண்ணிட்டோம்னா ஒட்டுமொத்த நெரேட்டிவும் காலி. இவர்கள் தான் இந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை, விழுமியங்களை கடைசி வரைக்கும் தூக்கி பிடிச்சிட்டு வர்றவங்க, தாங்கி நிற்கிறவங்க. அதை காலி பண்ணுறோம். அந்த பதட்டம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம பெண்களை நம்ம ஏன் போட்டுறோம், பெண்களை ஏன் நம்ம மதிக்கிறோம்னா அவங்க தான் இதை வந்து தாக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதுக்காக தான் அந்த விஷயம். அப்போ நீ மற்றதுலாம் எதிர்க்கலை, அப்போ இதுக்கும் மற்றதுக்கும் எதிர்க்கணும். மற்றது எதிர்க்கலங்கானால் இதுக்கு நம்ம பார்க்குறோம்ல வேற இடங்களை. சீமான் வந்து நேற்று வரைக்கும் பெரியார் எதிர்க்கல, இன்னைக்கு பெரியார் இருக்கிறார். ஸோ வாட், நேற்று வரைக்கும் எதிர்க்கிறாங்க, இன்னைக்கு சொல்கிற விஷயத்தில் விஷயம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க, அதில் ஒரு கருத்து இருக்குதா, காரணம் இருக்குதா பாருங்க, அவ்வளோதான். அப்போ வந்து நீ அந்த படத்துக்கு சாதகமாலாம் யாரும் இல்லை. இப்போ சரஸ்வதி சபதன் ஒரு படம் ட்ரை பண்ணாங்க ரீசன்ட் டேஸில், அந்த பழைய சரஸ்வதி சபதம் பிற்காலங்களில். அது மாதிரி நிறைய படங்கள் கிரிட்டிசம் வந்திருக்குது. அது வந்துச்சுங்கிறனாலேயோ வரலங்கிறனாலேயோ கம்மியாக வந்துச்சுனாலே ரேஷியோ பார்த்து பண்ண வேண்டியது. இதோடைய நோக்கம் அவர் ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டது. அவர்கள் மனசு சுத்தமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, we can handle it. சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குது. பெண்கள் வந்து எப்பயுமே வந்து புனிதர்களாக இருக்கணும்னு இல்லை, மனிதர்களாக இருந்தால் போதுன்ற அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த டேரக்டர் வந்து அந்த மாதிரி சொல்லி, மனிதர்கள் என்ன புனிதர்களாக இருக்க வேண்டியதில்லை, மனிதர்கள்னா தருதலையாக இருக்கிறது தான் மனிதர்களா? நீங்கள் என்ன மெசேஜை பாஸ் பண்ண விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து என்ன கொடுக்க போகிற டேக்கவே என்ன? அப்போ ஒரு நேர்கொண்ட பார்வை வருது, அதுலேயுமே இந்த மாதிரி செக்ஸ் பற்றி வருது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃப்ரீ செக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது, பெரிய டிபேட் பண்ணுது. அது பெண்கள் குடிக்கிற பற்றி பேசியிருக்கு, பெண்கள் வந்து பாலியல் உறவு பற்றி பேசியிருக்குது. பிஃபோர் மேரேஜ் ஆண்களும் பெண்களும் உட்காந்து செக்ஸோ கடிச்சு சாதாரண பேசுகிற பற்றி பேசியிருக்குது, டிஸ்கோதேக்கு போகிற பற்றி எல்லாத்தையும் பேசுறது. ஆனால் அதில் எப்படி ஒரு விவாதம், அந்த படம் வந்து எப்படி சொல்லப்பட்டுச்சு அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இது விவாத பொருளை வைக்காதீங்கன்னே சொல்ல, நீங்கள் பாலியல் வன்முறை வச்சு விவாத பொருளாக வைக்கணும். நீங்கள் 15 நிமிஷம் ஒரு பாலியல் வன்முறை காட்டிட்டு, வன்போட ஒரு நிகழ்ச்சியை காட்டிட்டு, சம்பவத்தை காட்டிட்டு, நான் பாலியல் வன்முறைக்கு எதிராக படம் எடுக்கிறேன் நோக்கம் கேள்விக்குள்ளாமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அதில் ஆங்கிள் வச்சுட்டு, நியூடாக வச்சுட்டு, சத்தம் கொடுத்துட்டு, பின்னாடி ஹஸ்கி வாய்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு, நாங்கள் பாருங்கள் பாலியல் வன்முறைக்கு எதிரான படங்க, அதனால் 15 அந்த ரேப் சீன் தாங்க படத்தில் ரொம்ப முக்கியமானது, அதனால் 15 நாள் ரொம்ப 15 நிமிஷம் ரொம்ப டீட்டெயிலாக வச்சுருக்கோம்னா நீங்கள் எதை காட்டுறக்கா பண்ணுங்க கேள்வி. இவ்வளோ தான் நான் திரும்ப கேள்வி எழுப்புற நோக்கம் தான். மனிதர்களை பற்றின படம், புனிதர்களை பற்றி, மனிதர்கள் என்ன, மனிதர்கள் பூரா தருதலை தானே, எல்லா பெண்களும் அப்படி தானே. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99.4% பெண்களை பற்றி பேச மாட்டீங்க, 1% பெண்களை பற்றி பேசுவீங்களா? ஓகே, அந்த 1% பெண்களை பற்றியும் பேசுங்க, அதில் ஒன்றும் தப்பு, அதையும் பேசலாம். நீங்கள் ரேரஸ்ட் பேசலாம், அதை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அவ்வளோதாங்க. இப்போ இந்த விஷயத்திலேயே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் யாருமே இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த பெண்கள் வந்து பப்புக்கு போகிறதோ, இந்த மாதிரி டிஸ்கோத்தைக்கு போகிறதோ, இந்த மாதிரி பாலியல் உறவு கொண்டு வரது வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டர், அதில் சந்தேகம் இல்லை. பாரதி அன்றைக்கே சொல்லி வச்சுருக்காங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொது வைப்போம்ட்டான், டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் அதன் நோக்கம் இங்கே கேள்விக்குள்ளாது, நீங்கள் ஒரு அடையாளப்படுத்தும் போது தான் நோக்கம் கேள்விக்குள்ள. அப்போ உங்களுடைய நோக்கம் இதில் அன்னபூர்ணி படம் அதே தானே. நீங்கள் இஸ்லாத்தை தூக்கி நிற்குது அந்த பிரியாணியில், நீ வந்து மதம் மாறி நீ ஒரு துவா பண்ணி அந்த பிரியாணி பண்ணால் ஓஹோன்னு ஒரு கோயிலில் பட்டர் வந்து பெருமாளுக்கு வந்து அம்சம் பண்ணிட்டு பண்ணால் அந்த சக்கரை பொங்கல் இனிக்காது, ஆனால் வந்து துவா பண்ணிட்டு பண்ணால் பிரியாணி இனிக்கும். அப்போ என்ன கணக்கு? அப்போ நீங்கள் கிளைமேக்ஸில் அதை காட்டுறீங்கல்ல, அப்போ அந்த அம்மா வந்து அந்த பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை இருக்குது அப்படிங்கிறது இஸ்லாத்து ஏற்குதுல்ல, ரொம்ப சரிதானே, யார் மறுக்கிறா? அதே பிரார்த்தனை வந்து இந்து மதத்தில் பண்ணும்போது எப்படி கேள்வி ஆகுது?
மடப்பள்ளியில் பூஜை பண்ணிட்டு இருக்கா, மடப்பள்ளியில் வந்து எதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து கூடி சாமி வந்து சாமி கொடுக்கலாம்ல, எதுக்கு மடப்பள்ளின்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கீங்க? அதை ஒரு டிவைன் ஸ்பேஸாக காட்டுறது தானே. அப்போ அதே மாதிரி வந்து ஒரு பிரியாணி தயாரிக்கும் போது ஒரு டிவைன் ஒரு ப்ரேயரோட பண்ணு அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் நினைக்குதுல, அது சரின்றேன். ஒரு ப்ரேயரோட பண்ணக்கூடியது வந்து சரின்றேன். அதே தானே இங்கே நடந்துச்சு. இங்கே அது ஒரே படத்தில் இங்கே நடக்கும்போது அது கேள்வி விஷயமா இருக்குது, அது அப்படியே அங்கே மாறின புனித விஷயமா போகுது. அங்கே தான் நோக்கம் கேள்விக்குள்ளாது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது முக்கியமாக பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் வந்து அது அந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காமிக்கிறாங்க. சரி, இது பசங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன மாதிரி பள்ளி மாணவிகள் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்களை திசை திரும்பிக்கிட்டே போகிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. யூனிஃபார்மில் பீர் அடித்த குழந்தைகளை நம்ம பார்த்துருக்கோம். மொட்டை மாடில் உட்காந்து 4 பெண் குழந்தைகள் பீர் அடிக்கிறது, ஓடுற பஸ்ஸில் 4 பெண் குழந்தைகள் பீர் அடிக்கிறது, பள்ளிக்கூடத்திலே உட்காந்து கவர்மெண்ட் ஸ்கூல், இதெல்லாமே நம்ம நடைமுறை உண்மையில் செய்தியாக பார்த்துருவோம், ஒரு கற்பனை கதையாகவும் இல்லை. அப்போ நீங்கள் இதை அதான் சொன்னேன், இது எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை ஃபிலிமில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிலிமில் அதை தான் நான் கேட்குறேன். இது எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? அதை க்ளோரிஃபை பண்ணுறதா, அதை வந்து தப்புன்னு சொல்லி தடுக்கிறதா? அதுதான் உங்களுக்கு கேள்வி வருது. அதுதான் நான் நேர்கொண்ட பாரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க சார்? எல்லா படத்துலையும் 100% உண்மை இருக்க முடியாது. எல்லா படத்துலையும் 100% பொய் இருக்க முடியாது. உண்மைக்கும் கற்பனைக்கும் ஒரு பிளண்ட் இருக்கணும். அதில் வந்து ஒரு காயினேஜ் இருக்கணும். நான் அது ஏற்கிறேன். ஆனால் அந்த பொய்யை நீங்கள் சேர்க்கும்போது ஒரு திசை திருப்பல் இருந்துச்சுன்னா அதை யோசிக்க முடியாது. நான் ஏற்கனவே பொன்னியின் செல்வன் கதையை சொன்னேன். பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழனுடைய தம்பி ராஜேந்திர சோழனா காமெடி. கதையை மாத்திரம் சொல்லி நீங்கள் வந்து கதையை தழுவி எடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு நந்தினி கேரக்டரை நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கலாம், ஆழ்வார்க்கடியான் கேரக்டர் கொண்டு வரலாம், நீங்கள் வேற பண்ணலாம். ஆனால் இந்த கேரக்டரை மாற்ற முடியாது. குந்தவைங்கிறது பொண்டாட்டின்னு சொல்ல முடியாது, சிஸ்டர்னு சொல்லணும். இவ்வளோதான் நம்முடைய பாயிண்ட். அப்போ நீங்கள் வந்து கற்பனை கொண்டு வாங்க. நீங்கள் வந்து ஒரு பிராமண பெண்ணாக கொண்டாங்க, ஒரு பெண்ணாக ஒரு கற்பனை கொண்டாங்க. அந்த கற்பனையை நீங்கள் வலிந்து திணிக்கும் போது அங்கே தான் அந்த நோக்கம் கேள்விக்குள்ளாகுது. நம்ம இது வந்து இந்த பெண்கள் வந்து இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பெண்கள் வந்து தண்ணி அடிக்க போல அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கலாம் அடிக்கிறாங்க, டிஸ்கோ போகிறாங்க, எல்லாமே நடக்குது. நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒப்பீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிங்க, ரொம்ப சூப்பர். அது வந்து குழப்பமே இல்லை. எல்லாரும் பொறுக்கி கிடையாது, எல்லாரும் கேட்ட கிடையாது. நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். அட்ரஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, இதுதான் இந்த டீசரில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி கவலை தரக்கூடியதாக இருக்குது. சார், அதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய டீசருக்குலாம் வந்து சர்டிஃபிகேஷன் தேவை கிடையாது, சென்சார் கிடையாது. ஸோ அதனால் இது வரைக்கும் வந்து நாங்கள் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் ஸ்க்ரீன் பண்ணும்போது வந்து அதுக்கான சென்சார் தேவைப்படாது. இப்போ வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது பர்பஸ்ஃபுல்லாகவே சென்சார் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா சார்? அது இவ்வளோ கான்ட்ரவர்சி இல்லை. இதில் வந்து சென்சார் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இதில் வந்து நீங்கள் சென்சாராக பார்த்தீங்கன்னா அதில் பேன் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குதா நான் நினைக்கல. அவங்க ஏதாவது 1-2 மியூட் காட்டியிருக்கலாம். அது வந்து அப்படியும் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஏன்னா பல படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து ஸோ சென்சாரில் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுறது. இவங்களாம் வந்து சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதில் பிஜேபிக்காரங்க நிறைய இருப்பாங்க, அதில் மாதிரி சப்போர்ட் பண்ணால் ஒரு அச்சத்தில் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர அது வந்து ஒரு சரியான தீர்வு இருக்காது. அப்போ ஒரு சென்சார் போர்டை வந்து விட்டுருங்க ஒரு பக்கம், அது போகாமல் சென்சார் போர்டுக்கு போனால் இது தடுத்துருவாங்கன்னு பயம் இருந்துச்சுன்னா அப்போ அப்படி தடுக்கும்படியான படம் தான் பண்ணுறோமான்னு கேள்வி வருதுல்ல. அதே அசுரன் படத்துக்கு சென்சார் போர்டு தடை வரலையே. எஸ், ஏன் எப்படி வந்துச்சு, எப்படி ஓஹோன்னு ஓடிச்சு? வாழை படத்துக்கு தடை வரலையே, எப்படி ஓஹோன்னு ஓடிச்சு? பாரஞ்சித்தோட பல படங்கள் ஓஹோன்னு ஓடி இருக்கே, எப்படி வந்துச்சு? அப்போ சென்சார் போர்டில் பிரச்சனை அங்கேயும் நம்ம ஜாதி பிரச்சனை அணுகியிருக்கோம்ல. இப்போ தேவர் மகன் போட்டே ஒரு படம் வந்து ஓடிட்டு நம்ம ஊரில், நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை. அது வந்து ஒரே கம்யூனிட்டியில் சேர்ந்த 2 பேர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அவங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கம்யூனிட்டியாக அடையாளப்படுத்தி படத்தில் தேவைண்டான்னு அவ்வளோ இடத்துல வந்திருக்குல்ல, ஒரு குளோரிஃபிகேஷனாக ஒன்று இருந்துருக்குல்ல. ஆனால் இன்சல்ட்டிங் ஆஃப் சம்திங் நடக்கல. தேவர் கம்யூனிட்டிக்கான குளோரிஃபிகேஷன், தேவர் காலடி மண்ணே போற்றி பாலடி பண்ணே எல்லாம் வந்துச்சு. ஆனால் இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தலை. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் சென்சாருக்கு போகாமல் நான் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன், அது தனி சுற்றுக்கு அப்படின்னா என்ன நோக்கம்? திரும்ப நான் அந்த ஏழுப்படுறது அந்த நோக்கத்தை பண்ணிட்டேன். நீங்கள் சென்சாருக்கு போங்க, ஜஸ்டிஃபை பண்ணி. நான் திரும்பவும் சொல்கிறேன், சென்சாரில் அது வந்து தடையாகும்னே நான் நினைக்கல. இது அவுட்டு நான் பார்த்து டீசரை பார்த்த பிறகு எனக்கு வந்து அது தடை வரும்லாம் தோணல. அங்கே 4 கேள்வி எழுப்புவாங்க, 2 அப்ஜெக்ஷன் வரலாம், பட் வந்து அப்படியே வெளியே வந்துடும் தான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அந்த தயக்கம் ஏன் வந்ததுன்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்குள்ளே அது உறுத்தல் இருக்குல்லன்றேன். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து அப்பா அம்மா முன்னாடி 2 வார்த்தையை பேச மாட்டோம், தனியாக பேச. அப்போ அந்த வார்த்தை எங்கேயும் பேசக்கூடாது தானே சார் அர்த்தம்? உங்களுக்கு புரியுங்களா? பொதுவெளியில் அந்த வார்த்தை எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். பொதுவெளியில் சொல்ல மாட்டேன், மாப்பிள்ளை இந்த பக்கமாக நான் சொல்கிறேன்னா அது தப்பு தானே. அப்போ நான் டீசரை சென்சார் போர்டுக்கு அனுப்ப மாட்டேன், ஆனால் அவன் தனிச்சுற்று அனுப்பணும். அப்போ உங்களுக்கே அது தப்புன்னு உறுத்திருக்கா? அப்போ இன்னும் தானே அந்த கில்ட் வருது. நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோம், நாங்கள் ஏன் தனிச்சுற்று அனுப்புகிறோம்? வி வில் சென்ட் இட் டு சென்சார், வி வில் கம் வித் சர்டிஃபிகேட். என்ன பிரச்சனை? வி வில் ஃபேஸ் இட். நம்ம குற்றப்பத்திரிகை படத்துக்கு வந்து நம்ம டைரக்டர் எவ்வளோலாம் சண்டை போட்டார். அப்போ படம் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, டெல்லி வரைக்கும் கோர்ட் வரைக்கும் என்ன பாடாப்பட்டுச்சு.
ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இவர் ஹேண்டில் பண்ண வேண்டியதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வராதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது வரைக்கும் இப்போ சென்சார் போர்டில் எதுவும் தடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அந்த தயக்கம் ஏன் வந்தது? அப்போ உங்களுக்கே அந்த தயக்கம் வந்துச்சுன்னா அப்போ ஏன் நீங்கள் வெளியிடுறீங்க? இல்லை சார், அவங்க சொன்னது வந்து என்னென்னா லைக் நான் வந்து இதுக்கு முன்னாடி டீசர்லாம் வந்து அதை கண்டென்ட்டை வந்து இப்போ இது ஸ்க்ரீனில் போடும்போது வந்து நாங்கள் சென்சார் வாங்கலை, இப்போ மட்டும் எதுக்கு வாங்கணும், எங்களோட ஃப்ரீடம் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூடவே சேர்த்து சொல்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு ரூல் வரும் சார். நீங்கள் டீசருங்கிறது எப்போ போட ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் லுக்குங்க எப்போ போட ஆரம்பிச்சிங்க? செகண்ட் லுக்குன்னு எப்படி போட ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் லுக்குக்கான டீசர் எப்படி போட ஆரம்பிச்சிங்க? நாளை காலைல 6 மணிக்கு வரைஞ்சு எப்படி போட ஆரம்பிச்சிங்க? பாடல் ரிலீஸ் வந்து பாடல் வெளியீட்டு விழா எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க? இன்றைக்கி கேசட்டே கிடையாது, எதுக்கு பாடல் வெளியீட்டு விழா நடத்துறீங்க? அப்போ நீங்கள் நேற்று வரைக்கும் பாடல் வெளியீட்டு விழா நடத்தாமல் இப்போ ஏன் பாடல் வெளியீட்டு நடத்துறீங்க? நேற்று கேசட் இருந்துச்சு, பாடல் வெளியீட்டு நடத்துறீங்க. இன்னைக்கு கேசட்டே கிடையாது, எப்படி பாடல் வெளியீட்டு பாடல் தனியாக எங்கேயா போதா? அதான் நீங்கள் எஃப்எம்ல போட்டு விடுவீங்களே, பாடல் ரிலீஸுக்கு ஏன் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க? அங்கேயே உட்காந்து கதை சொல்கிறீங்க, அங்கேயே உட்காந்து பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க, அங்கேயே மற்ற விஷயம் பேசுகிறீங்க. புரியுதுங்களா? அப்போ நேற்று வரைக்கும் இல்லைங்கிறனால நீங்களே சொல்லணுமா? ஒரு ரூல் வந்து கொண்டு வராங்க, காலத்துக்கு ஏற்ப மாற்றுறாங்க. ஒன்று கொண்டு வராங்க. கம்ப்யூட்டர் பற்றி ஒரு சட்டம் ஏன் கொண்டு வந்தீங்க கேட்பீங்களா? ஐடி ஆக்ட் ஏங்க கொண்டு வந்தீங்க? கான்ஸ்டியூஷனில் ஐடி ஆக்ட் பற்றியே இல்லை, ஐபிசியில் வந்து ஐடி ஆக்ட் பற்றியே இல்லை, சிஆர்பிசியில் ஐடி ஆக்ட் பற்றி கொண்டு அன்னைக்கு கம்ப்யூட்டரே கிடையாது. அப்போ காலப்போக்கில் மாற மாற மாதிரி தானே வர்றாங்க. அன்னைக்கு வெற்றிமாறங்கிற டைரக்டர் கிடையாது, இன்றைக்கி இருக்கிறாரு, அவ்வளோதான். அப்போ போன 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் எங்கே போனார் அப்படியா கேட்பாங்க? ஒருத்தர் வர்றாரு, ஒரு புது விஷயம் சிந்திக்கிறாங்க, அந்த கால சூழல் மாறுது, அதுக்கு ஏற்ற மாதிரி புது புது விஷயங்கள் செய்கிறாங்க. சார், இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ராங்கான இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு அட்டம்ப்டாக ஒரு ஸ்டேட்டில் வந்து லைக் நைட் 11 PM காலையில் 11 AM வரைக்கும் வந்து குழந்தைங்க வந்து வரக்கூடாது, தேட்டருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க சார். அது எவ்வளோ தூரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சார் இந்த மாதிரி? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட்ட நெரிசலுக்காக அந்த முயற்சி நடந்துச்சு. உங்களுக்கு வந்து ஆந்திரா தெலுங்கானால நம்ம வந்து ஒரு அல்லு அர்ஜுன் நினைக்கிறேன், அவருடைய படத்தினால வந்து புஷ்பா 2 அந்த இதனால வந்துச்சு. அது வந்து அப்படிலாம் சமாளிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து கும்பமேளாவில் வந்து 5 பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம ஊரில் மெரினா பீச்சில் வந்து வான் சாகசம் விமானப்படை சாகசம் நடத்துமோ 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய? ஸோ கூட்டம் எங்கே இருந்தாலும் இந்த ஆபத்து உண்டு. அப்போ கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்லேயே ஏ வச்சுருக்கீங்க, யூ வச்சுருக்கீங்க, யூஏ வச்சுருக்கீங்க. எதுக்கு 3 சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க? அப்போ ஏல வந்து குழந்தைகள் அனுமதி கிடையாது, யூஏல வந்து பெரியவர்களோட குழந்தை பார்க்கணும், யூவில் வந்து எல்லாரும் பார்க்கலாம் வச்சிருக்கீங்களே. அப்போ வந்து நீங்கள் 11 மணிக்கு மேலே பார்க்காத பற்றி எனக்கு அன்னைக்கு தான் லீவ் கிடைக்கும், நான் பார்க்குறேன். அதனால இவங்க வந்து அந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கு வாய் நாடி வாய்ப்பை செயல்னு பின்னாடி காரணத்தை போய் பார்க்காம இதை முன்னாடியே ஒரு மருந்தடை வந்து புற்றுநோய்க்கு வந்து புணுகு தரணும்னா சரியாக போயிருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி 11 மணிக்கு போகாதீங்க, 11 மணிக்கு அவனுக்கு 3 நாள் லீவ், இன்னைக்கு நைட் தான் பார்க்க முடியும். அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகிறாரு, அம்மா வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் போக முடியாது. குடும்பத்தில் போய் சாயந்தரம் தான் போவாங்க, என்ன செய்வாங்க? அதுக்கு இது மாதிரி தான் இவங்க தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் படம் ரிலீஸ் ஆன போதே நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணிடலாம், படத்துக்கு முன்னாடியே வந்துடுறான், ஜியோவில் வந்துடுது, ஏர்டெல் வந்துடுது, எல்லாத்துலையும் வந்து நிற்கிது. அப்போ என்ன செய்வீங்க? அப்போ ராத்திரி அப்போ கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சினா அப்படி பண்ணக்கூடாது, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சி பண்ணணும். அது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல, அது வந்து ஒரு லாஸை ஏற்படுத்தும். அதை காரணம் கொட்டி இன்னும் பசங்க வெளியே போகாமல் இருப்பாங்க, அதை காரணம் இன்னும் மொபைலில் உட்காந்துருப்பாங்க. இந்த சினிமா மாதிரி பீச் மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி. ஆமாம், மக்களை இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் மொபைலுக்கு அடிமையாகும், இதோட மோசமாக பார்ப்பான். நீங்கள் சினிமாவுக்கு வரும்போதாவது அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிற பார்த்து தெரியும். அப்பா அம்மா கூட போகிறாங்க, இந்த பாட்டு சீன் வந்து ஆபாசமான ஒரு பாட்டு சீன் போது அதை பையன் பயங்கரமாக பார்க்குறான்னா, அதனால பார்த்துருக்க வெட்டி அவன் எதாவது அசிங்கமாக அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் ஓடுவோம். அவன் தனியாக உட்காந்தாலும் முழுசாக பார்ப்பான், திருப்பி போட்டு பார்ப்பான், சோஷியல் மீடியாவில் பார்க்குறான், 4 தடவை பார்ப்பான். நீ எப்படி தடுப்பீங்க? அதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவ் இல்லை. கூடவே இன்னொரு கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிடியில் இப்போ எல்லாமே ஈஸியாக அக்ராஸ் ஒரு சர்டிஃபிகேஷன் எல்லாமே யார் வேணால் என்ன மாதிரி ஒரு படம் வேணால் பார்த்துலான் இருக்கு சார். இது எப்போ ஒரு ரெகுலேஷன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது நடக்க பாசிபிலிட்டி? செல்ஃப் ரெகுலேஷன் வேணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்குது, அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லியிருக்கிறாங்க. அது வரலைன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வரும், அது வந்து கொண்டு வருவாங்க, அது கட்டாயமாக வரும், வர வேண்டியது தான். அதில் ஒன்றும் குழப்பம்ல, நம்ம வந்து எந்த விதமான மானிட்டரும் இல்லாமல் போகிறங்கிறது சரி வராது. நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட நியூஸ் பேப்பர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஒப்பிட்டு நியூஸ் பேப்பர்லையும் தப்பான செய்தி வரும், உள்நோக்கத்தோட செய்தி வரும், இல்லை ஒப்பீட்டு அளவில் சோஷியல் மீடியாவோட. ஏன்னா சோஷியல் மீடியாவில் எந்த பேனும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எந்த சூப்பர்விஷனும் கிடையாது, நோபடி இஸ் வாட்சிங், நோபடி இஸ் ஃபாலோயிங். அப்போ அங்கே என்ன வந்தது வேறு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு, அங்கே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பார், ஒரு சப் எடிட்டர் இருப்பார், ஒரு நியூஸ் எடிட்டர் இருப்பார், ஒரு பாஸ் இருப்பார், ஒரு ப்ரூஃப் இருப்பார். ஒரு 10 கை மாறி போகும்போது அந்த தப்புகள் குறையும், நோக்கங்கள் கேள்வி கேட்கப்படும். அங்கே வந்து ஒரு விஷயம் வரும், இந்த படம் வேணும், இந்த படம் வேண்டாம், எப்படி போடணும், கலர் போடணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் போடணுமா, ஃப்ரண்ட் பேஜ் போடணுமா, தேர்ட் பேஜ், ஒரு லாட் ஆஃப் டிஸ்கஷன் வில் பி தேர் ஃபார் ஈச் அண்ட் எவரி நியூஸ். சோஷியல் மீடியாவில் அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு சென்சாருங்கிறது எப்பயுமே வேணும், பேச்சுக்கும் எழுத்துக்கும் கருத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒன்று வேணும். அதில் சென்சார் ஒரு சூப்பர்வைசிங் பாடி இருந்தும் என்னன்னாலும் பேசிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாங்கிறது சரி வராது. கெட்ட வார்த்தையில் பேசுறது, அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது, அதெல்லாம் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களா, என்னெல்லாம் அவங்க தமிழ்லாம் என்னெல்லாம் போடுறாங்க, ஐயோ கற்பனை பண்ண முடியல என்னால், அதெல்லாம் தமிழில் போடுறாங்க.
அந்த மாதிரி வார்த்தையில் டேரக்ட் ஒரு எழுத்துக்கு மட்டும் ஸ்டார் போட்டு அந்த எழுத்து அந்த வார்த்தையை முழுசாக போடுறாங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் எப்படி படிச்சு கேட்க நாதி இல்லைங்கனால தான். அப்போ கட்டாயமாக ஒரு மானிட்டரிங், ஒரு சூப்பர்விஷன் அத்தாரிட்டி வேணும், வித்தவுட் எனி டவுட். சார் இந்த திரும்ப இந்த டீசரில் வந்து இந்த கேரக்டரைசேஷனே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் லீடராக இருக்கிறத விட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது முக்கியம், அப்புறம் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக வந்து அவ்வளோ ப்ராக்ரஸிவ் அவங்க சொல்கிற டேர்மில் ப்ராக்ரஸிவாக காமிச்சிட்டு கடைசியாக வந்து சூசைடு வந்து நான் வந்து கொண்டு வந்துடுவேன், நான் வந்து சூசைட் பண்ணிவிடுவேன் ஒரு நெகட்டிவ் டோனில் கொண்டு வந்து டெக்னிக்கலாகவே வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து பின்தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பாய் ஃப்ரெண்ட் வேணுங்கிறது எப்படி சார் ப்ராக்ரெசிவாக இருக்கும்? அது வந்து ஏன் ப்ராக்ரெசிவாக இருக்கணும்? பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தப்பு கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், நம்ம வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அது ஒரு மேட்ரு. பாய் ஃப்ரெண்டாக எனக்கு ஸ்கூல் டாப்பராக இருக்கிறத விட எனக்கு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கிறத எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதா முக்கியம் அப்படின்னா அதுதான் அதான் திருப்பி அந்த நோக்கத்தை கேள்வி வைக்கிறேன். அதற்கும் இதுக்கும் வந்து ஒரு முரண்பாடு பின்னாடி. சூசைடுங்கிறது தனி கான்செப்ட். அதுதான் நான் சொல்ல இந்த இடத்துல வந்து என்ன கொண்டு வராங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் லைட்டை தான் வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் பப்புக்கு போகிறது, சரக்கு அடிக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறது, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது, சூசைட் பண்ணுவேன்னு சொல்லுது, இது எல்லாமே இந்த நெகட்டிவ் விஷயத்தோட வெளிப்பாடு. இதை பூரா நீங்கள் க்ளோரிஃபை பண்ணி நான் வந்து சூசைட் பண்ணுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அம்மா மிரட்டுறது, ஒரு ஸ்மைலோட மிரட்டுறது, அம்மா பேய் மொழி முழிக்கிறது, இது என்ன இருக்குது? அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, உன்னை யார் கொண்டிக்கான அப்பா வந்து சட்னி கேட்பார் பின்னாடி இந்த அம்மா கிட்ட. உன்னை பற்றியா அதாவது சாப்பாடு புருஷங்காரனை கொடுத்தா அது பிற்போக்குத்தனமான லைட்டா? அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்கள். அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க, கேட்பாங்க உன்னை யார்டி பார்த்துப்பா, உன்னை யார் பார்த்துக்கிறா, அப்போ சட்னி கூட அது ஒரு அடிமைத்தனமா? பொண்டாட்டி உடம்பு முடியலன்னு புருஷன் பார்க்க மாட்டாரா? பொண்டாட்டிக்கு கால் பிடிச்சி விட்ற லட்சம் புருஷன் எனக்கு தெரியும். பொண்டாட்டிக்கு கால் லட்சம் புருஷன், லட்சம் பேர் எனக்கு தெரியும். இது என்ன உங்களுக்கு இருக்குல்லன்னு நம்ம எவ்வளோ பேர் பார்த்துக்கிறான்? இப்போ குழந்தைய பிடிக்கிறான், தாய்ப்பால் எடுத்துக்கிறான், கையில் எடுத்துக்கிறான், புட்டிப்பால் எடுத்து பின்னாடி வர்றான், ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறான், எவ்வளோ பேர் பண்ணுறான்? ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டு வழியே அவங்கவுங்க பறந்துக்கிறாங்க, எது முடியுமோ செய்கிறாங்க. இன்றைக்கி 2 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து பொண்டாட்டிக்கு டீ போட்டு கொடுக்குற புருஷன் லட்சம் பேர் இருக்கிறான். 2 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல நானும் டயர்டாக இருக்கேன், ஏஸ் அப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து வெக்கேஷன் போகிறாங்க. இது என்ன உங்களுக்கு அப்படி அதை சொன்னேன். இதில் அந்த நோக்கம் திரும்ப நான் கேள்விப்பட்டிருக்கான காரணம் எல்லா நெகட்டிவ் விஷயங்களையுமே நீங்கள் வந்து வச்சுட்டு எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும். கொஞ்ச நாள் நான் வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்தேன். எது சந்தோஷங்கிறது நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டாமா? அப்போ நீங்கள் டிஸ்கோத்தேக்கு போகணும், காசு வேணும், பாருக்கு போகணும், காசு வேணும், சரக்கு அடிக்கணும், காசு வேணும். காசுக்கு எங்கே போவீங்க? காசு எப்படி கிடைக்கும்? அதுக்கு படிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு உழைக்கணும். அதெல்லாம் யார் பாப்பா? அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதா வர முடியாது, படிக்கிறதா இன்னும் அதெல்லாம் கணக்கிலே வராதா? அதெல்லாம் வந்து திட்டி மிரட்டி உருட்டுற மாதிரி கொண்டு வர போகிறீங்களா? படித்தாதான்ப்பா சோறு, படித்தாதான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் உழைக்க முடியும், உழைச்சாதான் சாப்பாடு, சாப்பிட்டாதான் உங்களுடைய வாழ்க்கை நீ வாழ முடியும். அது யார் சொல்லி தருவா? சார் இதே ஒரே ஒரு கேள்வி சார். சோஷியல் மீடியாவில் எல்லாம் இப்போ பயங்கரமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காஸ்ட்டு சம்மந்தப்பட்டவங்களும் சரி, பொதுவாக இருக்கிறவங்களும் சரி, வெற்றிமாறன் வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அவரோட அழிவு பாதை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். உங்களுடைய கருத்து? அப்படிலாம் நான் நினைக்கல. அண்ணன் வந்து ஒரு பெரிய படைப்பாளி. அதில் வந்து தமிழ்நாடு தவிர்க்க முடியாத ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளில் ஒரு முக்கியமான ஒரு திரு வெற்றிமாறன். அவருடைய படைப்புகள் வந்து காலத்துக்கு நிற்கும். நான் சொன்ன அசுரன் படம் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் கொடுக்க போகிறார். எனக்கு அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அவருடைய விசாரணை படம் அது வந்து நான் வந்து அதை ப்ரிவியூலே பார்த்தேன் நம்ம படத்துக்கு முன்னாடி. என்ன தாக்கம்! ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்ச கதை. அதை வந்து அவரை தவிர வேறு யாராவது கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியல. அப்படியே நான் இத்தனைக்கு தனியாக பார்த்தேன். எனக்கு தனியாக நான் தந்தி டிவியில் இருந்தபோது போட்டு காட்டினாரண்ணே, நான் நெஞ்சில் யானை மிதிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெரிய தாக்கம். அப்படி எப்படி படம் அதை யார் கொடுக்க முடியும்? ஒரு பெரிய படைப்பாளி. அதெல்லாம் வந்து நீங்கள் சங்கர் மாதிரியோ, கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியோ, சேரன் மாதிரியோ, வெற்றிமாறன் மாதிரியோ, இவங்க மாதிரியான படைப்பாளிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அவங்க நினச்சா தான் அழிவாங்க. அவங்கள வேறு யாரும் அழிக்க முடியாது. அதெல்லாம் பாரதி ராஜா நாளைக்கு ஒரு படம் பண்ண முடியும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கலை படைப்புடைய வீரியம் அப்படிப்பட்டது. அதில் வந்து இந்த வயசில் அவரோட படம் பண்ணுறேன்னா அவர் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு முடியல. இது பண்ணுறான்னு சொல்லி அவங்களுடைய டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறது, அதுவே அவங்களை கொண்டு போய் நிற்கும். அது மாதிரி வெற்றிமாறன்லாம் அப்படி நான் நினைக்கல. அவர் ஒரு இன்னும் சரியான பதில். அவருக்கு வந்து ஒரு பெரிய கலை வந்து சரஸ்வதி அவங்க வந்து அவரோட உட்கார்ந்துருக்காங்க உள்ள. அதை வந்து அவர் இன்னும் பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்திட்டு இன்னும் சொசைட்டிக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக வரணும் என்னுடைய ஆசையை தவிர அவர் அப்படி அழிஞ்சிருவார் நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.